நீங்க எப்பயுமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த வார்த்தை வந்த உடனே இந்த சண்டை இன்னைக்கு பத்தினதா இல்லாம வரலாறா மாறிடும். அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? சில சண்டைகள் இப்படிதான் தொடங்கும். உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்றாங்க, 3 முறை பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க மீட்டிங்ல இருந்ததுனால எடுக்க முடியல, அது அவங்களுக்கு தெரியாது. உடனே டெக்ஸ்ட் மெசேஜ் பண்றாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு. நீங்க ரொம்ப நேரம் கழிச்சதை பார்த்துட்டு சாரி நான் மீட்டிங்ல இருந்தேன் அப்படின்னு மெசேஜ் பண்றீங்க. அவங்க அதுக்கு நீ எப்பயுமே இப்படிதான், எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நீ இருக்க மாட்ட, நீ ஒரு நாளும் என்னை பத்தி கவலைப்பட மாட்ட, நீ எப்பயுமே இப்படிதான் என்னை புறக்கணிப்ப அப்படின்னு வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அது உங்களுக்கு ஹிட் ஆயிட்டு நீங்க உடனே சொல்லுவீங்க, நீ எப்பயுமே இப்படிதான் ஓவர் ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு. இப்படி நாம அணுகிற பிரச்சனை ஜஸ்ட் ஒரு மிஸ்ட் கால் பத்தின சண்டையா மட்டும் இல்லாம 2 பேரை பத்தின தீர்ப்பா மாறிடும். எதனால இப்படி பண்றோம்? சைக்கலாஜிக்கலி சில காயங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லப்பட்டாலும் மறக்கப்படுவதில்லை. அதனாலதான் புது சண்டைகள் வரும்போது பழைய காயங்கள் எல்லாம் நினைவுபடுத்தப்பட்டு நம்ம பிரெயின் ஒரு தடவையா இல்ல இதுதான் அவங்களோட பேட்டர்னேவா, இப்படிதான் அவங்க எப்பயுமே பிஹேவ் பண்ணுவாங்களான்னு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். சில நேரம் நாம பழைய காயங்களை நினைவுபடுத்துறது வாதத்துல ஜெயிக்கிறதுக்காக அல்ல, இன்னும் வலிக்குது அப்படின்னு கன்வே பண்றதுக்காக. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா புரிதலுக்கு வழிவகுக்காது. ஆல்வேஸ், நெவர் அப்படின்ற வார்த்தைகள் ஒரு தவற 100 சம்பவங்களா மாத்தி அவங்களோட கேரக்டரை நீங்க குற்றப்படுத்துற மாதிரி தோண செய்யும். அதனாலதான் இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கவனிக்காம தன்னோட தரப்பு வாதத்தை நிரூபிக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த முறை நீங்க எப்பயுமே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த சிச்சுவேஷன்லன்னு ஆரம்பிச்சு பாருங்க. ஃபைட் கேரக்டர் பத்தின தாக்குதலா இல்லாம சிச்சுவேஷன் பத்தின அணுகுமுறையா மாறிடும். அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட நீங்க எப்பயுமே ஒரு நாளும் அப்படின்னு சொன்னா வார்த்தைகளை கேட்காதீங்க. அதுக்குள்ள இருக்க உணர்வுகளோட அளவு அதிகம், வலி அதை விட அதிகம். அதை கேளுங்க. அதே மாதிரி சில சண்டைகள் தப்பான மனிதர்களால வர்றது கிடையாது, தப்பான வார்த்தைகள்னாலையும் புரிதல்னாலையும் தான். உங்களுடைய நோக்கம் பிரச்சனையை எதிர்த்து போராடுறதா இல்ல அந்த நபரை குற்றம் சாட்டுவதா? ஸ்பீக் டு சால்வ், not to label. Speak beyond words. Carpe diem.